நான் தான் ஜெயிச்சேன். எப்படி தங்கம் நீ எழுந்துரு, நான் கவனிச்சுக்கிறேன். ஏய் இருங்க இருங்க இருங்க. என்னம்மா நீ தோத்தா தானே வள்ளியம்மைக்கு கோபம் வந்து அவ களத்துல இறங்குவா. சரிங்க மாமா. அத்தைக்காக விட்டு கொடுக்குறேன். உங்களால முடியுமா? உங்களால முடியுமா? அப்படிதாமா? நீங்க தான் ஜெயிக்கணும். ஜெயிச்சிருவாங்கடா. எனக்கு தெரியும். அம்மா ஜெயிச்சிட்டாங்க பாத்தியா? அம்மா நீங்க ஜெயிச்சிட்டீங்கம்மா. சக்தி நீ ஜெயிச்சிட்டமா. வள்ளியம்மா அம்மா அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா 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 அத்தை அம்மாக்கு அம்மாக்கு என்னாச்சுண்ணா? அம்மா என்னாச்சுமா? மறுபடியும் பழைய நிலைமைக்கு போயிட்டாம்மா. டாக்டர் போன் பண்ணி இங்க நடந்ததெல்லாம் சொல்லுங்கடா. போன் கொடுங்க. இந்தடா. சொல்லுங்க சக்திவேல் சார். அண்ணாமலை அம்மா ஏஞ்சாங்க. என்ன பார்த்து சக்திவேல் வந்திருக்கான்னு கூட சொன்னாங்க. அப்போ அம்மாவோட உடல்நிலையில மாற்றம் வர ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம். அடுத்த ஸ்டெப் ட்ரீட்மெண்ட் கொடுக்க சீக்கிரமாவே வந்துடுறேன். அது வரைக்கும் அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. ஓகே அண்ணாமலை. ஓகே தேங்க்யூ. டாக்டர் என்னடா சொன்னாரு? அண்ணா அண்ணாமலை நேர்ல வரானா? நேர்ல வந்ததுக்கு அப்புறம் அம்மாக்கு ட்ரீட்மெண்ட் தரேன்னு சொல்லிருக்கான். அம்மா சரியாடுவாங்களாடா? கண்டிப்பா சரியாடுவாங்கல்ல? அப்பா அம்மா சரியாடுவாங்கப்பா. நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்குடா. நிச்சயமா எனக்கு நம்பிக்கை இருக்குடா. அம்மா அப்பா அம்மா சரியாடுவாங்கப்பா. சீக்கிரம் குணமாயிடுவீங்கம்மா. சீக்கிரமா குணமாயிடுவீங்க. அம்மா கவலையப்படாதீங்க. திருநாவுக்கரசு ஊரு இதுதான். இப்போ வீடு எப்படி தேடுறது? எங்க? ஆமா, இந்த ஊர்ல திருநாவுக்கரசு வீடு எங்க இருக்கு? நீங்க எந்த திருநாவுக்கரசு கேக்குறீங்க? இந்த போர்வெல்லாம் வச்சிருக்காங்களே அவங்க. அவங்களா? சின்னையாவா? இங்க பாருங்கம்மா, சின்னையா பேரை சொல்லும் போது ஐயான்னு மரியாதையா சொல்லணும், இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும். ஏங்க பேரை சொல்லி வீட்டை கேக்குறதுல என்னங்க பிரச்சனை? நீங்க இந்த ஊருக்கு புதுசுங்களா? ஆமா. ஏன்
அதான் சின்னையா செல்வாக்கு புரியாம பேசுறீங்க. போர்வெல் வச்சு நடத்துறவருக்கு இவ்ளோ செல்வாக்கா? என்னம்மா யோசிக்கிறீங்க? அவங்க போர்வெல் மிஷின் வாங்குனதே இந்த கிராமத்து விவசாயிங்கெல்லாம் தண்ணி இல்லாம கஷ்டப்படக்கூடாதுன்னு அதை இலவசமா கொடுக்கத்தான். சாதாரண குடும்பம் இல்லாம அவங்க இந்த ஊரோட முன்னாள் பிரசிடென்ட் குடும்பம். ஓ, பிரசிடென்ட்டோட குடும்பமா? எங்க அவங்க வீடு? அதோ அங்க ஒரு கார் நிக்குது பாருங்க, அந்த வீடுதான். எங்க உள்ள இருந்து ஒரு அம்மா வராங்களே, அவங்களா? அவங்கதான் சின்னையாவோட அக்கா. கல்யாணம் செஞ்சுக்கிட்ட பிறகும் தம்பிக்காக புருஷன் வீட்டுக்கு போகாம இங்கேயே இருந்து சின்னையாவ நல்லபடியா பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல நிக்கிறது யாருன்னு தெரியுதுங்களா? அது அவங்க புருஷன். கீழே நிக்குது பாருங்க, அது அவங்க குழந்தை. பின்னாடி நிக்கிறாங்க பாருங்க, அது அவங்க அம்மா. அவங்களுக்கு பின்னாடி நிக்கிறதா சின்னையா. என் மனசுக்கு பிடிச்சவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்ற சந்தோஷத்துக்கு முன்னாடி என்னை யாராலையும் ஒன்னும் செய்ய முடியாதுக்கா. தம்பி மேல அவங்களுக்கு அவ்வளவு பாசம். சரி சரி, அவங்க கிளம்புறக்குள்ள போய் பாத்துங்கம்மா. இல்லைங்க, பரவாயில்ல, நான் இன்னொரு நாள் வந்து பாத்துக்கிறேன். என்னம்மா யோசிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல. எனக்கு புரிஞ்சு போச்சுமா. சின்னையாவோட அக்கா தான் தம்பிக்கு பிடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ண காட்டினா 1 லட்சம் ரூபாய் பரிசு தரதா சொல்லிருக்காங்க. அது தெரிஞ்சுதானே ஐயா பார்க்க வந்தீங்க? ஐயா, அதுக்கெல்லாம் நான் வரலங்க. அவங்கள பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். இல்ல இல்ல இல்ல, நீங்க இந்த வீட்டை பாக்குறத பார்த்தா 1 லட்சம் ரூபாய் பரிசு வாங்காம போக மாட்டீங்க போல இருக்கு. இத பாருங்கம்மா, நமக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம் வச்சுக்கலாமா? நீங்க நினைச்ச பணத்துல பாதி உங்களுக்கு வரும். என்ன சொல்றீங்க? என்னம்மா அப்படி பாக்குறீங்க? இந்த காலத்துல நல்லா சம்பாதிக்கிற பையனுக்கே பொண்ணு கிடைக்கிறது குதிரை கொம்பா இருக்கு. இதுல வாய் பேச முடியாத பையனுக்கு பொண்ணு கிடைக்கிறதுனா சும்மாவா? உங்களை விட இந்த குடும்பத்துல எனக்கு பழக்கம் அதிகம். நீங்க பொண்ணை மட்டும் காட்டுங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, உங்களுக்கு 50,000, எனக்கு 50,000, 2 பேருக்கும் பணம் சுலபமா வந்துரும். என்ன சொல்றீங்க? இது பாருங்க, நான் அதுக்காகலாம் வரல. நான் உங்களை சும்மா பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். வரேன். மாடசாமி ஐயா, அந்த பொண்ணை உள்ள அனுப்பு. சரிங்கய்யா. போமா. ஐயா, ஐயா, நீங்க தான் எனக்கு எந்திரி எந்திரி எந்திரி, முதல்ல எந்திரி. ஆமா, நீ நம்ம பழனிசாமி பொண்ணு இல்ல? ஆமாங்க ஐயா. உனக்கு என்னம்மா பிரச்சனை? ஐயா, நீங்க தான் என்னை ஏமாத்தனவனை தண்டிச்சு நீதியை நிலைநாட்டணும், அவனுக்கு தண்டனை தரணும். முதல்ல உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. யார் உன்னை ஏமாத்தினா? எங்க போய் ஏமாந்தா சொல்லு. நான் நம்ம ஊர்ல இருக்க பிச்சுமணியை லவ் பண்ண, அவனும் என்ன லவ் பண்ணான். 2 பேரும் காலேஜ் போறதா சொல்லி
கோயம்புத்தூர் முழுக்க சுத்தி இருக்கோம். எங்க காதல தெரிஞ்சுக்கிட்டேன் என் அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. இத பத்தி நான் பிச்சுமணி கிட்ட சொன்னேன். அவன் வீட்டுல சொல்லிக்காம நீ கிளம்பி வா, நம்ம கோவில்ல போய் கல்யாணம் பண்ணிப்போம், மாலையும் கழுத்துமா போய் நின்னா உங்க அப்பா சம்மதிப்பாருன்னு சொன்னான். அத நம்பி நானும் எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிக்காம பிச்சுமணி சொன்ன வார்த்தையை நம்பி மனக்கோலத்துல வந்த. கல்யாணம் பண்ணிக்கிற ஆசையோட வந்த என்ன இரு அவன் என்ன செஞ்சான் அத சொல்லு. அவன் என்ன சந்தேகப்பட்டுட்டாயா? எனக்கு வேற யாரு கூடயோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாயா. அவன் கால்ல விழுந்து எந்த தப்பு பண்ணலன்னு கெஞ்சின கதறின. அதுக்கு என்ன கெட்ட வார்த்தை சொல்லி திட்டிட்டு இனிமே என் முகத்திலேயே முழிக்காதுன்னு சொல்லிட்டாயா. பிறத்தில நான் சாக போனேன். அப்பதான் என்னை ஏமாத்தனவன தண்டிக்காம விடக்கூடாதுன்னு சொல்லி உங்களை தேடி வந்த. எனக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த அறிவு கிட்ட வந்து உன்னை வர சொன்னானா? உனக்கு எங்க போச்சு அறிவு? அவன் நல்லவனா, சொன்ன வாக்கு காப்பாத்துறவனான்னு கொஞ்சம் யோசிக்க வேண்டாம்? லக்ஷ்மி, நீ கொஞ்சம் அமைதியா இரு. ஏய், நம்ம லட்சுமி ஏதோ சொல்லணும்னு ஆசைப்படுறா, அவளை சொல்ல விடுறா. பொண்ணுக்கு பொண்ணு தாண்டா நியாயம் கேட்கணும். நீ கேளு. சிட்டில தான் பொண்ணுங்க ஆம்பளைங்களை நம்பி ஏமாந்து போறாங்கன்னா கிராமத்துல ஏன் இப்படி ஏமாந்து போறீங்க? பொண்ணுங்க எல்லாம் ஒழுக்கமா இருந்தாங்கன்னா லவ் பண்ணவன் ஏன் விட்டு போறான்? ஒழுக்கம்னா எப்படி? இல்ல எப்படின்னு கேக்குறேன். கட்டின புடவை இழுத்து போத்திக்கிட்டு குனிஞ்ச தலையை நம்பராம நடக்கணும். எந்த ஆம்பளை கிட்டயும் பேசக்கூடாது. இதுவே ஒருவேளை சம்பாதிக்கிற பொண்ணா இருந்தா சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் புருஷன் கையில கொண்டு வந்து கொடுக்கணும். இதானே உங்க அகராதியில ஒழுக்கங்கிறது? அதுக்கு பேர் ஒழுக்கம் கிடையாது. ஒழுக்கம்னா நான் சொல்றது ஒருத்திக்கு ஒருத்தனும் வாழணும். அதை விட்டுட்டு அழகா இருக்கவங்கிற திமிர்ல காலையில ஒரு பையன் கூட கடலை போடுறது, சாயங்காலம் ஆனா அவன் சரியில்லைன்னு இன்னொருத்த கிட்ட பேசுறது, அதே வீக்கெண்ட் ஆச்சுன்னா புதுசா இன்னொருத்தனை சேர்த்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் வேஸ்ட்னு சொல்லி நீதான் பெஸ்ட்னு பல்ல எழிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அதான். இப்ப நான் சொல்ற மாதிரி தானே நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்க. அரண்டவன் கண்ணுக்கு இரண்டதெல்லாம் பேய்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பொண்ணுங்களை பாக்குற பார்வை சரியில்லைன்னா எல்லாமே தப்பாதான் தெரியும். இந்த பழைய பழமொழி வச்சுக்கிட்டு எல்லாம் ஆம்பளைங்களை ஏமாத்த முடியாது. எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்கு. இப்ப தான் லவ் பண்ற பொண்ணு எங்க இருக்கா என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஆமா, டெக்னாலஜி. தான் லவ் பண்ற பொண்ணு கூட எப்படி வாழணும்னு யோசிச்சா அது உண்மையான லவ். அதை விட்டுட்டு அவ யார் கூட பேசிட்டு இருக்கா என்ன பண்றான்னு வேவு பார்த்துட்டு இருந்தா அதுவும் லவ். இதே பொண்ணுங்க ஒரு பையனை லவ் பண்ணும்போது அந்த பையனுக்கு பைக் இருக்கா, கார் இருக்கா, சொந்த வீடு இருக்கா, அப்பா இருக்காரா, அம்மா இருக்காங்களா, நாத்தனார் இருக்காங்களான்னு இத்தனை டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிறீங்கல்ல. இதே நாங்க பொண்ணை பத்தி கேட்டா வேவ் பாக்குறதா? உங்க நியாயம் நல்லா இருக்கே. தான் லவ் பண்ற பொண்ணை பத்தி எவனாவது தப்பா சொன்னா அந்த பொண்ணு கிட்டே போய் உன்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? கேட்டா மட்டும் இது என் பக்கத்து விட்டு பையன், அண்ணன், தம்பின்னு பொய் மூட்டையை அவுத்து விடுவீங்க. இதை நாங்க நம்பி ஏமாந்துட்டு இருக்கணுமா? சரி, ஏமாற வேண்டாம். அந்த பொண்ணு வேண்டான்னு நினைச்சா அவ வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ வேண்டான்னு? சொல்லிட்டா மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க? ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் 4 ரவுடிங்களை வச்சு மிரட்டி தாலி கட்ட வச்சிருப்பாங்க. அப்படி நடக்க கூடாதுன்னு தான் பழி வாங்குறதுக்கு அந்த பையன் அப்படி பண்ணிருக்கான். பாதிப்பு யாருக்கு? அந்த பொண்ணுக்கு தானே. இதே ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதே பாதிப்பு அந்த ஆம்பளைக்கு இருக்கும்ல. லவ் பண்ண பொண்ணு இல்லன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எக்கெடு கெட்டு போனா என்ன? ஏய், அதுக்கு ஆம்பளைங்க மட்டும். ஏய் ஏய் ஏய், என்ன ஏதோ சம்பந்தம் இல்லாத ஒரு பொண்ணு வந்து தன்னோட வாழ்க்கையை சொல்லிட்டு இருக்குது, நீங்க எப்படி அடிச்சுக்கிறீங்க? ஐயா, இவங்க 2 பேரும் பேசிக்கிறத பார்த்தா எனக்கு நியாயம் கிடைக்காதுன்னு தோணுது. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நீ சொன்ன மாதிரி அந்த கந்தசாமி பையன் உன்னை ஏமாத்துனது உண்மைன்னா அவனை இந்த ஊரை விட்ட ஒதுக்கி வைக்கிறேன். அப்பதான் அவன் தனிமையில் இருக்கிறத பார்த்து மத்தவங்களும் தப்பு பண்ணாம இருப்பானுங்க. ஐயா, பிச்சுமணி அப்பா பெரிய பணக்காரரு, செல்வாக்கு இருக்கு. அவங்க முன்னாடி என் பேச்சு எடுபடுமா? பாரு, எனக்கு நியாயம் தர்மதாம்மா முக்கியம். என் பசங்களை யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தா கூட அவங்களுக்கு இதே தண்டனை தான்.
டேய் கதிரு, அப்பா. இங்க வா. இந்த பொண்ணை கூட்டிட்டு போய் அவங்க அப்பா அம்மாட்ட சொல்லி இந்த பொண்ணுகிட்ட எதை பத்தியும் கேட்க வேண்டான்னு நான் சொன்னதா சொல்லு. சரிங்க போ. வாங்க. உன் பேக் வரங்க ஐயா. தைரியமா போ. இது பாரு, அழாம போ, சரியா? வரங்க ஐயா. தங்கவேலு, அப்பா. நாளைக்கு பஞ்சாயத்து கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்கப்பா. நாளைக்கு நான் கொடுக்க போற தீர்ப்பை பார்த்து எந்த ஆம்பளையும் பொண்ணுங்களை ஏமாத்த மாட்டான், ஏமாத்தணும்னு நினைக்க கூட மாட்டான். அப்படி இருக்க போது என் தீர்ப்பு. வள்ளியம்மா, நம்ம பசங்கள மாதிரியே எல்லாரும் இருந்துட்டா இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம் யாரும் ஏமாற மாட்டாங்கல்ல. நல்ல பசங்க பிறக்கிறதுக்கு நம்மள மாதிரி ஒரு குடுப்பனை வேணும்மா. நம்ம மருமகளுங்களும் அப்படித்தான். நமக்குள்ள நடந்த அந்த உண்மையெல்லாம் சொன்னா என்ன நடக்கும்? நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவல? போணுமான்னு முடிவு பண்ணிக்கோ. தான் லவ் பண்ற பொண்ணை பத்தி எவனாவது தப்பா சொன்னா அந்த பொண்ணுகிட்டே போய் உன்னை பத்தி இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படின்னு கேட்க வேண்டியதானே? கேட்டா மட்டும் இது என் பக்கத்து விட்டு பையன், அண்ணன், தம்பின்னு பொய் மூட்டையை அவுத்து விடுவீங்க. இதை நாங்க நம்பி ஏமாந்துட்டு இருக்கணுமா? சரி, ஏமாற வேண்டாம். அந்த பொண்ணு வேண்டான்னு நினைச்சா அவ வீட்டை விட்டு வெளியே வரதுக்கு முன்னாடியே அந்த பொண்ணு கிட்ட சொல்ல வேண்டியதானே நீ வேண்டான்னு? சொல்லிட்டா மட்டும் என்ன பண்ணிருப்பாங்க? ஊர்ல இருக்கிற பெரியவங்க எல்லாம் 4 ரவுடிங்களை வச்சு மிரட்டி தாலி கட்ட வச்சிருப்பாங்க. அப்படி நடக்க கூடாதுன்னு தான் பழி வாங்குறதுக்கு அந்த பையன் அப்படி பண்ணிருக்கா. பாதிப்பு யாருக்கு? அந்த பொண்ணுக்கு தானே. இதே ஆம்பளையா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? போடின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க. இதே பாதிப்பு அந்த ஆம்பளைக்கும் இருக்கும்ல. என்ன லக்ஷ்மி, மனசு கஷ்டமா இருக்கா? இன்னைக்கு அப்பாவை பார்க்க வந்த பொண்ணு சொன்னதும் உன் வாழ்க்கையில நடந்ததும் ஒரே விஷயம்தான். அத கேட்டப்போ நீ கோவப்பட்டன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா சம்பந்தமே இல்லாம சக்திவேல் எதுக்கு பேசினான் தான் எனக்கு ஒன்னும் புரியல. ஆமாங்க, அதான் எனக்கும் புரியல. அது அவன் ஒரு சரியான முன்கோவக்காரன். அவனோட கோவத்தால தான் தங்கம் எங்களை விட்டுட்டு போயிட்டா. அவனும் இந்த வீட்டை விட்டு போனான். இவ்வளவு நடந்தும் அவன் இன்னும் திருந்தாமலே இருக்கான். பிறவி குணத்தை மாத்த முடியாதுங்கிறது உண்மைதான் போல இருக்கு. சரி, அவனை விட்டு தள்ளு. ஏன் பழகினவங்களை விட்டு போகணும்? உலகத்துல இருக்கிற எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரி இல்ல, நல்லவங்களும் இருக்காங்க. உண்மையா பொண்ணை நேசிக்கிறவங்களும் இருக்காங்க. அதனை புரிஞ்சுக்கிற காலம் வரும். நம்மள காதலிச்சு ஏமாத்தினவன் சக்திவேல் தான் இவருக்கு தெரியவே கூடாது. கடவுளே, கடைசி வரைக்கும் நான் இதை கட்டி காப்பாத்தியே ஆகணும். என்ன லட்சுமி யோசிக்கிற? உன்னோட பழைய வாழ்க்கைய தூக்கி போடு. இப்போ நீ இந்த வீட்டு லட்சுமி, அதான் உண்மை.